அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சளி இருமல் பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். என் குழந்தைக்கு நான் வீட்டில் என்னென்னலாம் ஹோம் ரெமெடி கொடுத்தனோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த துளசியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 2 வெரைட்டி கருந்துளசி, வெண்துளசி தான். இந்த வெண்துளசி தான் அதிக பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த துளசி செடிக்கு பக்கத்தில் நான் பச்சளை செடியும் வச்சுருக்கேன். இது கிராமங்களில் துணுத்து பச்சளைன்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சிலையில் பார்த்திங்கன்னா மென்தால் அதிகமாக இருக்குது. இந்த செடி பேர் கற்பூரவள்ளி, கிராமங்களில் ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய இந்த 3 செடி துளசி, ஓமவல்லி, பச்சிலை, இது 3 இருந்தாவே சளி பிரச்சனை எதுவுமே இல்லை. எந்த டைமில் சளி வந்தாலும் சரி, ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சளி அதிகமாகி அந்த டைமில் மூச்சு விட கூட சிரமமாக இருக்கும். அந்த டைமில் கூட நீங்கள் இந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த துளசி பார்த்திங்கன்னா சளி இருமலாக போக்குது அப்படின்னு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட வாசனை பொருட்களில் நிறைய இது சேர்க்குறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்குது இந்த துளசி. ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு டெய்லியுமே இது தாராளமாக சாப்பிட்லாம். சும்மா ஒரு 2 இலையை பிச்சு வாயில் போட்டு மின்னிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ ப்ராப்ளம் கண் சம்மந்தமான நோய்கள் எதுவுமே வராது. ஆஸ்துமா பேஷண்ட்டு ரெகுலராக சாப்பிட்றதுனால சுவாச பிரச்சனைகள் எதுவுமே வராது அவங்களுக்கு. அடுத்து இந்த திருநீற்று பச்சிலை. இந்த திருநீற்று பச்சிலையும் பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை வேகமாக பரவுறதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அதிகமான வியர்வை, ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குளிக்கிற தண்ணீரில் ஒரு 1/2 hour இந்த தண்ணியை போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல வேர்வை ஸ்மெல்லே வராதுங்க. இது கூடவே 2 ஓமவல்லி இலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இலைகள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், நம்மளும் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா சுத்தமாக இருக்கணும். இதில் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும். அந்த இலைக்கடியில் பார்த்திங்கன்னா சின்ன முட்டைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. இந்த துளசி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசம் அடிக்கும். சும்மா இந்த அளவுக்கு நீங்கள் துளசி இலையை எடுத்துக்கோங்க. அது உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கசக்கிறேன்னு பாருங்கள். இந்த துளசி சாறு பார்த்திங்கன்னா 3 மாத குழந்தையிலிருந்தே கொடுக்கலாம். இந்த ஒரு துளசியில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒலினோயிக் ஆசிட், ரோஸ்மேரிக் ஆசிட், ஊஜினால், உர்ஜோலிக் ஆசிட், லிலோனால் அப்படின்னு ஏகப்பட்ட கெமிக்கல் இதில் இருக்குது. இந்த ஒரு துளசியில் மட்டுமே இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு பயன்களை தான் தருது. இந்த துளசி இலையை நல்லா உள்ளங்கையில் வச்சு தேய்க்கும் போது அதோடய சாறு எல்லாமே நல்லா இறங்கிடணும். இங்கே பாருங்கள், இந்த துளசி இலை இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நீங்கள் சாறை பிழியணும். பிழிஞ்சால் இந்த சாறு இந்த கலரில் கிடைக்கும் நமக்கு. நம்ம பிழிஞ்சு விட்ட துளசி சாறில் ஏதாவது இலை கிடந்துச்சுன்னா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மைகோதையை நல்லா பழுக்க காய வச்சு அந்த துளசி சாறில் விடும்போது அதில் இருக்க நுண்ணுயிர் கிருமிகள்லாம் அழிஞ்சிரும். நம்ம குழந்தைக்கு கொடுக்குறது பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. 3 மாத குழந்தையிலேருந்தே தாராளமாக இந்த துளசி சாறு கொடுக்கலாம். அளவோடு கொடுக்கணும். பெரியவங்க பார்த்திங்கன்னா இந்த துளசியை அப்படியே மென்று சாப்பிட்லாம் கழுவிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். என் குழந்தைக்கு எப்போ சளி பிடிச்சாலுமே இந்த ஹோம் ரெமெடி தான் ஃபஸ்ட்டு நான் கொடுப்பேன். கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். வேணால் நீங்கள் தேன் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த 2 கற்பூரவள்ளி, 2 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி 1 ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்தா நெஞ்சில் கட்டியிருக்க சளி எல்லாமே கரைச்சி எடுத்து வந்துடுங்க. அடுத்து நம்ம திருநீற்று பச்சிலையை பற்றி பார்க்கலாம். இந்த பச்சிலையில் சும்மா ஒரு 4-5 இலை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சாவே இதில் சாறு வரும். இந்த சாறை அப்படியே நீங்கள் முகத்தில் முகப்பரு இருக்கு இல்லைங்களா, அந்த முகப்பருவில் தேய்ச்சிங்க அப்படின்னா முகப்பரு வராது. கை காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க ஸ்கின்னில் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா போதும், ஸ்கின் அலர்ஜி கண்ட்ரோல் ஆயிரும். இந்த சொறி, சிரங்கு, படை அந்த மாதிரி இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். 2வது பார்த்திங்கன்னா தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் தலையிலையும் நெத்திலையும் அப்ளை பண்ணிக்கலாம். சளிக்கு ஒரு பெஸ்ட்டு கஷாயம் அப்படின்னா இதை தான் சொல்லலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி துளசி எடுத்துக்கோங்க, 4-5 பச்சிலை எடுத்துக்கோங்க, 2 ஓமவல்லி இலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது சின்ன இலை இருக்கனால 2 எடுத்துருக்கேன். பெரிய இலை இருந்தால் 1 மட்டும் போதும். ஓம இலை அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா நாக்கு குளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணிக்கு நான் அந்த அளவு எடுத்திருக்கேன். அந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியை 1 டம்ளர் அளவுக்கு சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இது கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும் போது தான் அதோடய ஆவி வெளியே போகாமல் அப்படியே இருக்கும். இதை நான் என் பையனுக்கு ஆவி பிடிக்கலாம் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்தோடனே ஆவி பிடிச்சா இந்த மூக்கு அடைப்பு இருக்குது இல்லைங்களா, சளினால் மூக்கு அடைக்கும்.
அந்த மூக்கடைப்பு வந்து ரிலீஃப் ஆகும். மறுபடியும் எடுத்து நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆவி பிடிங்க, மூக்கு வந்து அடைக்காமல் நல்லா ரிலீஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த இலைகள்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான துளசி கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. கபசுர குடிநீரில் பார்த்திங்கன்னா 15 வகையான மூலிகைகள் இருக்குது. அதில் ஒன்றாத்த மூலிகை தான் கற்பூரவள்ளி. கபத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை கற்பூரவள்ளி. இப்போ இந்த கஷாயம் பையனை கொடுக்குறேன், எப்படி குடிக்கிறான்னு பாருங்கள். குழந்தையிலேருந்தே குளித்து பழக்கினீங்க அப்படின்னா அது பழகிரும். இந்த ஓமவல்லியில் சேர்க்கறதுனால நுரையில் இருக்கக்கூடிய சளி வந்து கட்டியாக இருக்கும், கபம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரைச்சி எடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஓமவல்லிகளுக்கு இருக்குது. 4 ஓமவல்லி இலையோட 5-6 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி பெரியவங்க சாப்பிட்டிங்கன்னா கபம் வந்து சரியாகும். 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வெறும் இலையை மட்டுமே 2 இலை சாப்பிட கொடுக்கலாம். 2 ஓமவல்லியில் 2 மிளகு எடுத்து நல்லா அரைச்சி 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பிறந்த குழந்தை முதற்கொண்டு இந்த ரெமெடி வந்து ஃபாலோ பண்ணலாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 15-20 ml எடுத்து நான் சூடு பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பல் நாட்டு பூண்டு வந்து நல்லா 1-2 தட்டி தோலோட அப்படியே நான் போட்டுக்கிறேன். இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்தோடனே இறக்கி ஆற வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இறக்கி வச்சதுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறட்டும். ஒரு மிதமான சூட்டில் கையில் தொடுற அளவுக்கு இருந்தால் குழந்தைங்களோட கையில், காலில், நெஞ்சில், கழுத்து பகுதியில், கை அக்கில், மூக்கு மேலே, மூக்கு துவாரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் எண்ணெய் பூண்டோட நீங்கள் முருங்கைப்பூவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி தடவி விடலாம். சளிக்கு வந்து நல்லா கேட்கும் பேபிஸ்க்கு. அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.